Hi students, நம்ம இந்த வீடியோவில் 2021க்காக சாம்பிள் பேப்பர் கிளாஸ் 10 சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். கொஸ்டின் நம்பர் 46லேருந்து 50 வரைக்கும் இதில் பார்க்கலாம். இந்த கேஸ் ஸ்டடியில் வந்து ஒரு ஹாக்கி ஃபீல்டு பற்றின டீட்டெயில்ஸ் தான் மேலே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தது, லென்த்து 100 yards, பிரெத்து வந்து 60 yards இருக்குது. என்னென்ன பிளேஸ் எங்கெங்கே இருக்காங்கன்றதை வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி இதுக்கு கீழே வர 5 கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கொடுத்துருக்க ஆல்ஃபபெட்டோட கோஆர்டினேட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈன்ற பாயிண்ட்டோட பாயிண்ட் வேணும் அப்படின்னா இது நம்மளோட ஹாரிசாண்டல் ஆக்சிஸ் தான் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த வெர்டிக்கல் லைன் தான் உங்களோட ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த ஈன்ற பாயிண்ட்டு இங்கே க்ளீனாக லைன்லேயே தெரியுது பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் 2லையும் ஒய் ஆக்சிஸில் +1லையும் இருக்குது. அப்போ இந்த ஈயோட பாயிண்ட் வந்து 2,1 தான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி எந்த ஆல்ஃபபெட்னாலும் நம்ம இந்த கிராஃப் ஷீட்லேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதை அப்ளை பண்ணி இப்போ கீழே இருக்க சம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த கோஆர்டினேட் ஆஃப் த சென்ட்ராய்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் EHJ. EHJ இங்கே இங்கே இருக்குது, ஹெச் இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது. இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணால் அதோட சென்ட்ராய்டு எந்த பாயிண்டில் மீட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த 3 பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈன்ற பாயிண்ட் இப்போ தான் சொன்னேன். இங்கே 2 இங்கே 1 இருக்குது, அப்போ இது 2,1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெச்ன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் -2லையும் ஒய் ஆக்சிஸில் +4லையும் இருக்குது. அப்போது -2, +4ன்னு எழுதணும். கடைசி பாயிண்ட் வந்து ஜே பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் -2லையும் ஒய் ஆக்சிஸ்லேயும் -2ல் இருக்குது. அப்போ -2, -2ன்னு எழுதிக்கோங்க. கொஸ்டினில் சென்ட்ராய்டு கேட்டிருக்காங்க இல்லையா? சென்ட்ராய்டோட ஃபார்முலா என்னென்னா x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. இதான் நம்மளோட பேசிக் சென்ட்ராய்டோட ஃபார்முலா. இது அப்படியே இந்த கொஸ்டினில் அப்ளை பண்ண வர்றது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இப்போ எப்போவுமே கொடுத்துருக்க பாயிண்டில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து x1 y1, நெக்ஸ்ட்டு x2 y2, அடுத்து x3 y3, இப்படி தான் எடுக்கணும் நம்ம. இப்போ அப்ளை பண்ணிடலாம். x1 x2 x3 ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே x1 வந்து 2, x2 -2, x3யும் -2/3, y1 வந்து 1, y2 4, y3 மறுபடியும் -2/3ன்னு எழுதிக்கோங்க. +2 -2 0 ஆகிடும். அப்போ -2/3 ஃபஸ்ட் பாயிண்ட். 1 + 4 5, 5 - 2 3, 3/3. 3/3 கேன்சல் பண்ணால் 1 தானே வரும். அப்போ -2/3, 1 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்க பாருங்கள். இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 47th கொஸ்டின் பாருங்கள். இஃப் அ பிளேயர் P நீட்ஸ் டு பி அட் த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் A and G. அதாவது ஏன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது, ஜின்ற பாயிண்ட் இங்கே இருக்குது. ஏக்கும் ஜிக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் Pன்னு ஒரு பிளேயர் நிற்கணும் அப்படின்னா அந்த பியோட பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. அதில் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா APG ஆர் இந்த ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அவங்க 3 பேரும் இருக்கணும். தென் த பொசிஷன் ஆஃப் த B என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஏன்ற பாயிண்ட்டும் ஜின்ற பாயிண்ட்டும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேரும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும்னா P வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவில் நின்றுட்டு இருந்திருக்கணும். ஏன்னா 2 பேருக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நிற்கணும்னா கண்டிப்பாக இந்த P வந்து என்னவாக இருந்திருக்கும்னா மிட் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும். x1 + x2/2, y1 + y2/2. அவ்வளோதான். இதை அப்ளை பண்ணால் கிடச்சிரும். அதுக்கு நம்மளுக்கு வந்து A பாயிண்ட்டும் G பாயிண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும்ல. A பாயிண்ட் இங்கே இருக்குது கிராஃபில். ஏயோட பாயிண்ட் எந்த பாயிண்டில் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 3க்கு நேர் 3 லைனில் தான் இருக்குது A, இங்கே 6ல் இருக்குது. அப்போ 3,6ன்னு சொல்லலாம். இப்படியே பார்க்க கஷ்டமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கையில் ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஏன்னா OMRல மார்க் பண்ணுறக்குமே நமக்கு ஸ்கேல் தேவைப்படும். ஸோ 3 இங்கே இப்படி ஸ்கேலில் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ 3,6 தான் ஏயோட பாயிண்ட்டு. ஜியோட பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது. எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ -3. அப்போ 1, -3 தான் ஜியோட பாயிண்ட்டு. எழுதிட்டு அப்ளை பண்ணிடலாம். x1 + x2/2ல் இங்கே அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு x1க்கு பதிலாக 3, x2க்கு பதிலாக 1/2, y1 + y2/2ல் y1ஓட வேல்யூ 6, y2ஓட வேல்யூ -3/2 எழுதியாச்சு. 3 + 1 வந்து 4/2, 3/2. 4/2 கேன்சல் ஆகும், 2ன்னு வரும். 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். அப்போ 2, 3/2ன்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ அது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் I and E
ஈக்வி டிஸ்டன்ஸ்னால் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஆனால் இவங்க ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னு சொல்லலை. ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னு சொன்னால் மட்டும் தான் மிட் பாயிண்ட் அப்ளை பண்ணணும், அப்படின்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணால் அது கண்டிப்பாக லென்த்தியாக போகும் இல்லையா. இது ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின். கிராஃபில் இருந்து டேரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க ஒரு பாயிண்ட் எப்போவுமே எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டில் ஒரு நம்பர் இருக்கும், அடுத்து கண்டிப்பாக 0 இருக்கும். அதாவது ஒய் கோஆர்டினேட் கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்கும், அடுத்து 0 தான் இருக்கும். அப்போ ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு நம்பரும் ரெண்டாவது 0வும் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக இந்த பி ஆப்ஷனும் இந்த டி ஆப்ஷனும் வராதுன்றதை டிலீட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரெண்டுமே ஒய் ஆக்சிஸில் வர்ற பாயிண்ட்ஸு. அப்போ இது ரெண்டத்தில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர். இந்த ஆன்சரில் பாருங்களேன், 1/2, அதாவது +1/2, இன்னொன்று வந்து -1/2, -1/2, இந்த ரெண்டு பாயிண்டில் எந்த பாயிண்ட் வந்து ஐக்கும் ஈக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்களா. இப்போ உங்களோட பேப்பரில் கிளியராக பாருங்கள். இது உங்களோட ஐயோட பாயிண்ட், இது உங்களோட ஈயோட பாயிண்ட், இன்னொன்று வந்து ஐயோட பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த ஈக்கும் ஐக்கும் சென்டரில் இப்போ +1/2ன்றது 0க்கும் 1க்கும் நடுவில் இங்கே வரும், -1/2ன்றது இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஈக்கும் ஐக்கும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கா, இல்லை இந்த -1/2 வந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த -1/2 சேம் டிஸ்டன்ஸில் இருக்காது. ஏன்னா இது ஐலேருந்து ரொம்ப கிட்ட இருக்குது, ஈலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக கரெக்ட் ஆன்சர் என்னவாக தான் இருந்திருக்கும், +1/2, தான் இருக்கும். அப்போ உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கொஸ்டின் நம்பர் 49 பாருங்கள். வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த பிளேயர் கியூ. ஸோ கியூன்ற ஆல்ஃபபெட்டே இந்த டயக்ராமில் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் கியூன்ற பிளேயரோட பொசிஷன் என்னவா இருக்கணும், சச் தட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கே இஸ் ட்வைஸ் ஹிஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கே கியூஇ 3 பேரும் கொலினியர் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. கொலினியர்னால் என்ன தெரியுமா, 3 பேரும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம், கே கியூஇ 3 பேரும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொஸ்டினில் கொடுத்துருக்க பாயிண்ட் இப்போ நல்லா கவனிங்க. பொசிஷன் ஆஃப் கியூ கேட்டிருக்காங்க. இந்த கியூவோட பொசிஷன் என்னன்றதான் உங்களோட கொஸ்டின். அண்ட் ஹிஸ் டிஸ்டன்ஸ், கியூவோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கே வந்து ட்வைஸ் ஆஸ் ஹிஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இ. அப்படின்னா ஈல இருந்தது எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதே மாதிரி டபுள் த டைம் இங்கே இருந்தது அப்படின்றது தான் உங்களுக்கு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேலேருந்து 2 யூனிட்டில் இருந்தாங்கன்னா ஈலேருந்து 1 யூனிட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ 2:1 ரேஷியோவில் தான் இவங்க நின்றுட்டுருக்காங்கன்றது தான் பேசிக். இப்போ கேயோட பாயிண்ட்டும் ஈயோட பாயிண்ட்டும் ஆல்ரெடி டயக்ராம்லேயே இருக்குது. கேயோட பாயிண்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து -4, ஒய் ஆக்சிஸில் +1. அப்போ இது வந்து -4, +1 எழுதிக்கலாம். அதே மாதிரி ஈயோட பாயிண்ட் இங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் +2, ஒய் ஆக்சிஸில் +1. அப்போ இது +2, +1ன்னு எழுதியாச்சு. எழுதிட்டு இது ஒன்றுமே இல்லை, கியூ வந்து இன்டர்னலாக டிவைட் பண்ணியிருக்கு. என்ன ரேஷியோலன்னா 2:1 ரேஷியோவில். அவ்வளோதான் பேசிக்கு. இப்போ கொடுத்துருக்க 2 பாயிண்டில் ஒன்று x1, ஒன்று y1, இன்னொன்று வந்து x2, இன்னொன்று வந்து y2. இந்த ரேஷியோ வந்து நீங்கள் m:n எடுக்கலாம், இல்லை m1 m2 எடுக்கலாம். ஸோ இன்டர்னலி ஃபார்முலா அப்ளை பண்ணால் நம்மளோட கியூவோட வேல்யூ கிடச்சிரும். இன்டர்னலியோட ஃபார்முலா mx2 + nx1 / m + n, my2 + ny1 / m + n அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இப்போ mn வர இடத்துலலாம் 2, nn வர இடத்துலலாம் 1. m × x2, mோட வேல்யூ 2, x2ஓட வேல்யூவும் 2. அப்போ 2 2s are 4 ப்ளஸ் n × x1, n வந்து 1, x1 வந்து -4. அப்போ இங்கே -4 டிவைடட் பை m + n. அப்போ இங்கே 2 + 1, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டு my2, m வந்து 2, y2 வந்து 1, 1 2s are 2 ப்ளஸ் ny1, n வந்து 1, y1ம் 1 தான், 1 1s are 1 பை m + n வந்து 2 + 1 எழுதியாச்சு. +4ம் -4ம் என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். அப்போ 0/anything 0 தான். 2 + 1ம் 3, 2 + 1ம் 3, 3/3ன்னு வரும். அப்போ அதோட ஆன்சர் கண்டிப்பாக 1. அப்போ 0,1ன்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 50th கொஸ்டின். The point on y-axis equidistant from B and C. Bன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது, Cன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் y-axisல இருக்க எந்த பாயிண்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னோட மிட் பாயிண்ட்டுன்னு கண்டிப்பாக யோசிக்காதீங்க, ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை. இதிலேருந்து y-axisல இருக்க ஒரு பாயிண்ட் எவ்வளோ, ரெண்டு சேம் தூரத்தில் இருந்தால் அந்த பாயிண்ட் என்னன்றது தான் கொஸ்டின்.
இதில் முதல்ல எந்த ஆப்ஷன்லாம் ஒய் ஆக்சிஸில் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டில் நம்பர் இருக்கா, அப்போ அது ராங். அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷனும் ராங், அதுவும் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்து ரெண்டாவது 0 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட்டு. இது ரெண்டும் தான் ஒய் ஆக்சிஸோட பாயிண்ட்டு. 0,y 0,y மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது 0,-1 அப்படின்றது பாயிண்ட் இங்கே பிளாட் ஆகும். 0,+1ன்ற பாயிண்ட் இங்கே பிளாட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கா, இந்த பாயிண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், இந்த பாயிண்ட்டு சிலேருந்து ரொம்ப கிட்ட இருக்குது, பிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் இந்த பாயிண்ட் வந்து ரெண்டுத்துலேருந்தும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும், 0,+1. ஸோ இதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். ஸோ லாஜிக்காக இப்படி ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒய்யோட பாயிண்ட் வந்து 0,yன்னு எடுத்துகிட்டு பிக்கும் சிக்கும் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ரெண்டத்தோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல்னு போட்டு சால்வ் பண்ணாலும் கண்டிப்பாக இதே ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் டைம் ஆகும். That's all. Share this video with your friends. Subscribe our channel for more videos.